வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்கக்கூடிய கேக். இதுக்கு வந்து நம்ம பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு கேக்கு. இதில் வந்து நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதில் ஆனால் நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல. எப்படி இவ்வளோ சாஃப்டான ஒரு கேக் செய்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சர்க்கரை 3/4 கப், இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிடலாம். அரிசி மாவு 1/2 கப், உப்பு கொஞ்சம், இது நார்மலான உப்பு தான், 4 முட்டை, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், ரவை 4 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் முட்டை சேர்த்துடலாம். நாலு முட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பீட்டர் வச்சு அடிச்சிடலாம். நீங்கள் நார்மல் விஸ்க் வச்சு அடிக்கலாம். ஆனால் விஸ்க் வச்சு அடித்தா கொஞ்சம் டைம் ஆகும். பீட்டர் வச்சோம் அப்படின்னா நம்ம குயிக்காக அடிச்சிடலாம். இங்கே ஸ்பூன் யூஸ் பண்ணியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 5 நிமிஷம் நம்ம இப்படி பீட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்து பீட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரைனாலும் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரைனாலும் சேர்க்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஒரு தடவை அரைச்சிடலாம். அப்படின்னா அது வந்து நல்லா பவுடர் ஃபார்முக்கு வந்துடும். அப்படின்னா ஈஸியாக இது வந்து கரைஞ்சிரும். இப்போ இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இதை 5 நிமிஷம் திருப்பி நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் அந்த கேக் வந்து உப்பு டேஸ்ட் டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதில் அரிசி மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திருப்பி நம்ம இதை பீட் பண்ணிடலாம். எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா இதை பீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் ரவை சேர்த்து பீட் பண்ணிடலாம். அது கூட நம்ம வந்து ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே பீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அந்த கேக்கில் வந்து அந்த மேலே உள்ள நட்ஸ் நம்ம சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதை வந்து 7 இன்ச் இல்லைனா 8 இன்ச் ட்ரேயில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றுறதுக்கு முன்னால் நம்ம க்ரீஸ் பண்ணிக்கணும். நெய்யெல்லாம் எண்ணெய் வச்சு நீங்கள் க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம எடுக்கிறப்ப கேக் வந்து ஒட்டாமல் வரும். இல்லைனா நீங்கள் இதில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் க்ரீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். உங்கள் ஓவனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. 30 to 35 மினிட்ஸில் அது நல்லா பேக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஓவன் வந்து வெளியில் எடுத்து நல்லா கூலாக விட்டுடலாம். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரத்துலலாம் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இது அப்படியே தட்டுறப்போ வந்து ஈஸியாக வந்துடும். க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஈஸியாக வரும். அதனால் மறக்காமல் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் பேட்டரை பேக் பண்ணுறதுக்கு உள்ளே ஊற்றுங்க. இப்போ நம்ம தட்டியாச்சு. இப்போ நமக்கு கேக் ரெடி.
இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.